அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மீண்டும் சீமானுக்கு விருது தரப்போகும் இந்தியன் மீடியா அவார்ட்ஸ் இது குறித்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கடந்த வருடம் அதிக அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மீடியா அவார்ட் சீமானுக்கு அளித்த விருது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சீமான் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லும் போது சீமான் வைக்கக்கூடிய ஒரு போஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த விருதுலேயே கை சின்னமாக இருக்கும். இதனாலேயே வந்திருந்த நிறைய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விருதை பார்க்கும்போது எனக்கு சீமானே விருது கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னும், அதாவது சீமானுடைய அடையாளத்தை விருதாக தர மாதிரி இருக்கு, அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் விருதே வாங்கிக்கிறேன் அப்படின்னு நடிகர் பார்த்திபன், நடிகர் ராதா ரவி இது போன்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இதனாலேயே இந்த ஒரு விருது அப்படின்றது சீமானுக்கு கிடைத்ததிலேயே சீமானுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு விருதாக பார்க்கப்படுது. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட நிறைய திரைப்பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விருது அப்படின்றது அந்த சீமான் அவர்களுடைய சின்னத்தை வச்சே செஞ்சது போல இருக்கு அப்படின்னு இந்த விருது குறித்து அதிக அளவில் பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. இதனாலேயே இந்த இந்தியன் மீடியா அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் முழுக்க இணையத்துல நம்பர் 1 ட்ரெண்டிங்ல இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிஹைண்ட் வுட்ஸ் எப்படி சீமான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததால இவங்களுடைய பார்வையாளர்களும் டிஆர்பி அதிக அளவில் போச்சு அப்படின்னு நினைச்சு அடிக்கடி சீமான் வச்சு நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்தாங்களோ, இதையே தான் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த இந்தியன் மீடியா அவார்ட்ஸ் முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முறை சீமானுக்கு விருது தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னும், ஆனா எந்த மாதிரி விருது தரலாம், எந்த வகையில விருது தரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த இந்தியன் மீடியா அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ட்விட்டர் முழுக்க பார்த்தீங்கன்னா சீமானுக்கு என்ன விருது அப்படின்ற ஒரு கேள்வி தான் அதிக அளவில் எழுந்திருக்கு. சீமான் ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு அப்படின்னாலே அந்த நிகழ்ச்சிக்கு ஏகப்பட்ட பிசினஸ் நடக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இப்படி இருக்கும்போது நிச்சயமாக சீமானுக்காகவே ஒரு தனி விருது தரணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த நிகழ்ச்சியை வச்சு எந்த அளவுக்கு பணம் ஈட்டணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது. பொதுவாகவே ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாபம் இல்லாத ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது அவங்க பண்ணக்கூடிய ஒரு சுயநலமான விஷயமாக இருந்தாலும் அரசியலை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு அதிக அளவில் ஆதாயத்தை அளிக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், சீமானுக்கு எந்த மாதிரியான விருதும் எந்த வகையில் ஒரு விருதும் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.